السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற இந்த தொடர்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு நாம் பேச உள்ள இபாதத் அஸ்ஸுஹுத். உலகத்தில் அல்லது உலக விஷயங்களில் பற்றின்மை, உலக விஷயங்களின் பால் ஈர்ப்பு இல்லாமை என்று சொல்லலாம். இந்த ஸுஹுத் என்பது மிக முக்கியமான கல்புடைய இபாதத், உள்ளத்துடைய இபாதத். இந்த விஷயத்தில்தான் பல மக்கள் வழி தவறியும் இருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு அஹ்லுல் கிதாப், யூதர்களை பற்றி, கிறிஸ்தவர்கள் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் பொழுது وَرَهْبَانِيَّةً ابْتَدَعُوهَا مَا كَتَبْنَاهَا عَلَيْهِمْ إِلَّا ابْتِغَاءَ رِضْوَانِ اللَّهِ فَمَا رَعَوْهَا حَقَّ رِعَايَتِهَا. இவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று உலக வாழ்க்கையை விட்டு விட்டு துறவிகளாக தூரமாக சென்று மக்களை விட்டு விலகிவிட்டார்கள். மா கஸப்னாஹா அலைஹிம், அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கட்டளை அவர்களுக்கு விதிக்கவில்லை. அவர்கள் அதைதான் ஸுஹுத் என்று நினைத்தார்கள். உலகத்தை விட்டு விட்டு தனியே சென்று போய் மக்களிடத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்து அல்லாஹ்வை வழிபடுவது என்பது அவர்கள் ஸுஹுத் என்று தவறாக கருதினார்கள். ஆனால் நம்முடைய மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி என்ன? அல் முஃமினு அல்லதி யுகாலிது الناس ويصبر على أذاهم خير من المؤمن الذي لا يخالط الناس ولا يصبر على أذاهم. மக்களோடு கலந்து வாழ்க்கை வாழ்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை சகிக்கும், மக்களுடைய தொல்லைகளை சகிக்கும் ஒரு முஃமின் மக்களிடத்திலே கலக்காமல் சேராமல் தனித்து நின்று அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் ஃபேஸே பண்ணாமல் சந்திக்காமல் தனித்து இருப்பதை விட சிறந்தது. மக்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் அப்பொழுது ஸுஹுத் என்றால் என்ன? பற்றின்மை என்றால் என்ன? நம்முடைய செயல்களுடைய விளைவுகள், நாம் செய்கின்ற காரியங்களுடைய விளைவுகள் நீங்கள் பார்த்தால் 4 விதமாக அதை நாம் பிரிக்கலாம். முதலாவது, அந்த செயலினால் மறுமைக்கு நன்மை, மறுமையில் நமக்கு நன்மை, ஆனால் உலகத்திலே எதுவும் கிடையாது. உலகத்திலே எந்த பலனும் கிடையாது, ஆனால் மறுமையில் அதற்கான நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அது செய்ய வேண்டும். இது முதல் விதமான செயல். இரண்டாவது வகையான செயல், மறுமையில் எந்த பலனும் இல்லை, ஆனால் உலகத்திலே பயன் அளிக்கின்றது. உலக வாழ்க்கையிலே பயன் அளிக்கிறது, ஆனால் மறுமையிலே அதோட பயன் எதுவும் இல்லை. ஹலாலான காரியம், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. மூன்றாவது, துனியாவிலும் இந்த உலகத்திலும் பலன் கொடுக்கும் அமல்கள், அதே நேரத்தில் மறுமையிலும் அது பலன் அளிக்கக்கூடிய காரியமாக இருந்தால் அதை விட சிறந்த ஒரு வகை கிடையவே கிடையாது. துனியாவிலும் ஃபாய்தா, மறுமையிலும் அதோடைய பலன் கிடைக்கும் என்று சொன்னால் அதை ஓடி ஓடி செய்ய வேண்டும். நான்காவது, துனியாவிலும் பலன் தராது, மறுமையிலும் பலன் தராது. அப்படிப்பட்ட செயலின் பக்கம் நாங்கள் போகவே கூடாது. என்ற 4 வகையிலே துனியாவிலும் ஃபாய்தா கிடையாது, ஆகிரத்திலும் ஃபாய்தா கிடையாது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர் தர்குஹு மா லா யானி. ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய ஈமானுடைய அழகு என்ன என்று சொன்னால்
அவனுக்கு சம்பந்தப்படாத காரியத்தில் அவன் தன்னுடைய மூக்கை நுழைக்க மாட்டான், அதை விட்டு விடுவான். உலகத்திலும் உங்களுக்கு ஃபாய்தா இல்லை, மறுமையிலும் ஃபாய்தா சொன்னா சம்பந்தம் இல்லாத அர்த்தம். அப்போ அது கிளியர். துனியாலும் ஃபாய்தா கிடையாது, மறுமையிலும் அது பலன் கிடையாதுன்னு சொன்னா அந்த விஷயத்தை விட்டு விலக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிருக்கின்றார்கள். மறுமையில் அதோடைய பலன் கிடைக்கும், துனியால கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி என்று சொன்னாலுமே அதை சென்று நாம் அடைய வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அது இபாதத். நான்காவது அனுமதிக்கப்பட்டது என்று சொன்ன பார்த்தியா, மறுமையில அது பலன் கிடையாது, ஆனால் உலகத்திலே அது பலன் அளிக்கும். உலகத்திலே மட்டும் அது பலன் அளிக்கும், மறுமையிலே பலன் அளிக்காது. ஆனால் ஹராம் கிடையாது, அனுமதிக்கப்பட்ட செயல்கள். இந்த விஷயத்தில் நம்முடைய ஈர்ப்பு குறைக்கிறது அல்லது குறைந்தபட்சம் வைப்பது, இதுதான் ஜுஹத். ஜுஹத் என்ன என்று சொன்னால், மறுமையில் பலன் தராத காரியங்கள் உலகத்திலே பலன் தந்தாலும் சரியே அந்த விஷயங்கள் மீது நம்முடைய ஈர்ப்பு குறைவாகவே இருக்க வேண்டும் அல்லது இல்லாமல் இருக்க வேண்டும். இதை உதாரணம் சொல்லும் போது அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், இதற்கு அர்த்தம் உலகத்தை சம்பாதிக்க கூடாது என்று கிடையாது. சஹாபாக்களிலே பெரிய செல்வந்தர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். அவர்களுடைய காலடிகளிலே உலகவுடைய அனைத்து செல்வங்களும் வந்து குவிந்தனர். ஆனால் அவர்கள் அந்த செல்வத்துடைய முஹப்பத் ஒருபோதும் கொள்ளவில்லை. அந்த துனியாவுடைய முஹப்பத், அதோடைய நேசம், அதோடைய பற்று ஒருபோதும் அவருடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கவில்லை. அதனால்தான் உலமா சொல்லுவார்கள், எந்த நிலை வரைக்கும் உங்களுடைய சொத்து, உங்களுடைய சுகம், உங்களுடைய உலக விஷயங்கள் உங்களுடைய கரங்களில் மட்டும் இருக்கின்றதோ அது வரைக்கும் நீங்க சேஃப், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கையிலிருந்து அது உள்ளத்துல நுழைஞ்சுன்னு நினைச்சுக்கோங்க, அங்க பிரச்சனை ஸ்டார்ட். எப்பொழுது உலக வாழ்க்கையுடைய முஹப்பத், நேசம், பற்று, ஆசைகள் உள்ளத்திலே இடம் பிடிக்கின்றதோ அப்பொழுது மனிதன் குருடனாக மாறுகின்றான். அவனுக்கு ஹலாலும் தெரியாது, ஹராமும் தெரியாது, நல்லதும் தெரியாது, தீயதும் தெரியாது. பை ஹூக் ஆர் குரூக், எப்படியா சம்பாதிக்கணும், எப்படியாச்சும் 4 காசு பார்க்கணும். மக்கள்கிட்ட சொல்ல பார்த்தீங்களா, எப்படி இருந்தாலும் வாழ்ற வரைக்கும் 4 காசை பார்த்துடணும், எப்படியாவது பார்க்கணுன்றது இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ் எந்த விதையில எந்த வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதித்திருக்கின்றானோ அந்த வகையில் மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஆகையால் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலக ஆசைகள், சொத்து சுகங்களுடைய முஹப்பத், நேசம், பற்று, ஈர்ப்பு நம்முடைய உள்ளத்திலே இடம் பிடிக்க கூடாது. இதுதான் ஜுஹதுடைய உண்மையான அர்த்தம். இந்த ஜுஹதுக்கு வழிவகுக்கின்ற 3 வழிகள் இருக்கின்றன. இந்த பற்றின்மையை பகற்பால் நம்மை இழுத்து செல்வதற்காக 3 விஷயங்கள் உதவுகின்றன. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், 3 விஷயங்களை நீங்கள் யோசித்தீங்க, அதை பற்றி நீங்க உண்மையான புரிதல் கொண்டீங்க என்று சொன்னா இந்த விஷயம் மிகவும் எளிதானது. முதலாவதாக, இந்த உலகத்துடைய உண்மை தன்மை, இந்த உலக வாழ்க்கையுடைய ஹக்கீகத், இதோடைய வெளிப்படை, இதோட உண்மைத்தன்மை, இந்த உலகம் எவ்வளோ சிறியது, இந்த உலகத்துடைய மால் செல்வம் எவ்வளோ குறுகியது, இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ சிறியது என்று நீங்கள் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அந்த உலகத்துடைய முஹப்பத் உங்களுடைய உள்ளத்திலே இறங்கவே இறங்காது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா குறிப்பிடுகின்றார்கள், இதா அஸ்பஹத ஃபலா தன்ததிரில் மஸா, நீங்கள் காலையில் எழுந்திரும் போது சாயந்திரம் மாலை வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ், நீங்கள் மாலை அடைந்து விட்டால் மறுதினம் காலை வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். இவ்வளவுதான் உலக வாழ்க்கை. நாம பார்க்கிறோம், கண்ணுக்கு கூட பார்க்கிறோம். ஒரு நொடியில மனிதன் அவுட், நல்லா இருந்தாரு, சாப்பிட்டாரு, போனாரு, வந்தாரு, படுத்தாரு, எழுந்திருக்கவில்லை, முடிஞ்சு போச்சு. உலக வாழ்க்கையோட ஹக்கீகத்தோட உண்மைத்தன்மை இவ்வளவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையுடைய உண்மைத்தன்மையை குறிப்பிடும் போது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயினால், அவருடைய ஹதீஸ்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவுடைய ஹக்கீகத்தை, இந்த துன்யாவோட வெயிட்டேஜை சொல்கின்றார். லவ் கானத்தி துன்யா இன்தல்லாஹி மிஸ்லு ஜனாஹி பஊதா. இந்த உலகத்துடைய மதிப்பு அல்லாஹ்வுடைய கண்களில் ஒரு ஈயோடைய ரெக்கை அளவுக்கு இருந்தால், எப்படி இந்த உலகத்துடைய மதிப்பு அல்லாஹ்விடத்தில் ஒரு ஈயோடைய இறக்கை அளவு இருந்தால், அல்லாஹ்வை நிராகரிக்கிறவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி குடிக்க கிடைக்காது. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு பொருட்டாக மதிக்கல, ஒரு விஷயமாக நினைக்கல. இன்னல்லாஹ யுத்தி துன்யா லிமன் ஆமன பிஹி வலிமன் லம் யஆமன பிஹி. அல்லாஹ் துனியாவை அல்லாஹ்வை ஏற்றவர்களுக்கும் கொடுக்கின்றான், ஏற்காதவர்களும் கொடுக்கின்றான். ஆனால் தீன், மார்க்கம், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்ஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் மார்க்கத்துடைய புரிதலை கொடுக்கின்றான். ஆகையால் இந்த உலகத்துடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வது, இதனால் உங்களுடைய உள்ளத்திலே துனியாவோட முஹப்பத் இருக்காது. இரண்டாவது வழி என்ன என்று சொன்னால், ஆகிரத்துடைய மகிமையை உணர்வது. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைருன் வ அப்கா. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்கள், ஆனால் ஆகிரத் மறுமை வாழ்க்கை சிறந்ததாகவும் இருக்கின்றது, என்றென்றைக்கும் இருக்க வேண்டிய நிரந்தரமான வாழ்க்கையும் இருக்கின்றது. அந்த ஆகிரத்திலே என்னவெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கும், எவ்வளவு நீண்ட வாழ்க்கை இருக்கும், மரணத்துக்கு மரணம் வரும், இந்த மரணத்துக்கு பிறகு மரணமே கிடையாது, அப்படிப்பட்ட நிரந்தரமான வாழ்க்கை நம்ம வாழ போறோமே, அதற்காக நாம என்ன செய்தோம் என்ற அந்த சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். அந்த சிந்தனை உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கும். என்னடா நம்ம 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ போறோம், அதுக்கே நம்ம இவ்வளவு பண்றோமே, மறுமை நிரந்தர வாழ்க்கையாச்சே, அதுல நம்ம தோத்து போனா, அதுல நமக்கு நஷ்டம் இருந்தா நம்ம எப்படி தாங்க போறோம் என்ற அந்த ஆகிரத்துடைய நினைப்பு வந்துகிட்டே இருக்கணும். 2. மூன்றாவது வழி என்று சொன்னால், நான் இவ்வாறு இந்த துன்யாவை பற்றி, துன்யாவுடைய விஷயங்களை பற்றி ஈர்ப்பு இல்லாமல் இருந்தால், பற்று இல்லாமல் இருந்தால், எனக்கு வந்து சேர வேண்டியது வந்தே தீரும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக 50,000 ஆண்டு காலங்கள் முன்னாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதிவிட்டார் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகத்தில் என்று. ஆகையால் நான் இந்த உலகத்தின் மீது பற்று இல்லாமல், ஆசை இல்லாமல் இருந்தேனா, நான் ஏதோ எழுந்துருவேனோ, எனக்கு ஏதோ கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருமோன்னு கிடையாது. நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க கூடாது, கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத். அல்லாஹ்வே, நீ கொடுக்க விரும்பியதை என்னிடத்திலிருந்து நீ எதை கொடுக்க விரும்புறியோ அதை என்னிடத்திலிருந்து யாராலும் இருக்க முடியாது, நிறுத்த முடியாது. வலா முஅதிய லிமா மனஅத். நீ என்னை விட்டு நிறுத்த யோசித்த அந்த விஷயங்கள், தீர்மானித்த அந்த விஷயங்கள் யாராலையும் என்னிடத்தில் கொடுக்க முடியாது. இதுதான் ஒரு முஃமினோட அகீதா. அல்லாஹ் எதை எனக்காக எழுதி வைத்தானோ அது எனக்கு வந்தே தீரும் என்ற இந்த சிந்தனை இருந்தால், மனிதன் இந்த உலகத்துடைய முஹப்பத்தை, இந்த உலகத்துடைய பற்றை, இந்த உலகத்துடைய ஈர்ப்பை தன்னுடைய உள்ளத்திலே அதற்கான எந்த இடமும் கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஜுஹது தான் பெரிய சஹாபாக்களும் நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜாஹிதீன்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அகூலு மா தஸ்மஊன் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.